நெக்ஸ்ட் பார்க்க போகிற என்ட்ரி வந்து ரெசிப்ட் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரெசிப்ட் நோட் அப்படின்றது பேஜ் நம்பர் 345ல் பாருங்கள். ரெசிப்ட் நோட் வவுச்சர் எதுக்காக அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொன்னேன், 3 என்ட்ரி போடணும் பர்ச்சேஸ் மேனேஜ்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு என்ன என்ட்ரி போட்டிருக்கீங்க? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணும்போது பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்துட்டீங்க. இப்போ ஆர்டர் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு, செக் பண்ணியாச்சு. ஆர்டர் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ரெசிப்ட் நோட் வவுச்சர் டைப் 2 யூஸ் டு ரெக்கார்ட் த கூட்ஸ் ரிசீவ் ஃப்ரம் த சப்ளையர்ஸ். ஸோ அவர் வந்து ஒரு வவுச்சர் கொடுப்பாரு, நான் வந்து இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரிசீவ் பண்ணுறதுக்காக ஒரு சப்ளையர் கொடுக்குற அந்த வவுச்சர் தான் அந்த ரெசிப்ட் நோட்டு. அப்போ இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் வந்து ஆன் 29/4/2006 company received 20 numbers of Samsung 21-inch color TV at rupees 14,000 each from M/S Chennai distributors and sales tax வந்து 8%. அப்போ என்ன போட்டிங்களோ அதே தான், எதுவும் மாறாது. என்ட்ரி எல்லாம் சேம் தான், எந்த இதுவும் சேஞ்ச் ஆகாது. அதில் ஒரே ஒரு இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், அது கரெக்டாக பார்த்துங்க. ஸோ இப்போ என்ட்ரி போட போகிறேன். அதுக்கு பிஃபோராக பேஜ் நம்பர் 345ல் ஒரு இதை ஆக்டிவேட் பண்ண சொல்கிறாங்க. என்னது? அந்த நீங்கள் இன்வென்ட்ரி வவுச்சரில் போடும்போது யூஸ் ட்ராக்கிங் நம்பர்ஸ் அப்புறம் டெலிவரி ரெசிப்ட் நோட்லாம் பண்ண ஞாபகம் இருக்குங்களா? அதே மாதிரி F11 போகிறீங்க, இன்வென்ட்ரி ஃபீச்சருக்குள்ளே போங்க. இதில் தோருக்கு பாருங்கள், யூஸ் ட்ராக்கிங் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே டேரெக்டாக வரணும் அப்படின்னா கண்ட்ரோல் கீ கொடுத்து எண்டு கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடும். வந்துட்டு அப்படியே எஸ் மட்டும் கொடுத்து சேவ் பண்ணுங்க. ரிஜெக்ஷன் இன் ரிஜெக்ஷன் அவுட் தேவையில்லை. ஸோ கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வந்துடுங்க. வெளியில் வந்துட்டு இப்போது என்ன பண்ணணும்? ரெசிப்ட் நோட் போய் என்ட்ரி போடணும். ஸோ இன்வென்ட்ரி வவுச்சருக்குள்ளே போயிடுங்க. இன்வென்ட்ரி வவுச்சருக்கு என்ன ஷார்ட்கட் கீ, அட்ரஸ் என்ன, ரெசிப்ட் நோட்டுக்கு என்ன ஷார்ட்கட் கீனா உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுல ஆல்ட்டு F9. வெறும் F9 வந்து பர்ச்சேஸு. ஸோ ஆல்ட்டு கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு F9 கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் வரும். இதில் ரெசிப்ட் நோட்டு நீங்கள் காமிக்கும். ஸோ ரெசிப்ட் நோட்டில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டேட் முதல்ல மாற்றிங்க. டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 29/4 அப்படின்னு முதல்ல டேட்டை முதல்ல சேஞ்ச் பண்ணுறேங்க. கரெக்டாக 29 தான் உங்களுக்கு டியூ டேட்டு. அன்றைக்கி கரெக்டாக ரெசிப்ட் நோட் கொடுத்துட்டாங்க. என்ட்ரு பண்ணுங்கள், சென்னை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். என்ட்ரிலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள், அதாவது ரொம்ப கஷ்டமான என்ட்ரிலாம் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டிருப்பீங்க. பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டதுக்கப்புறம் அப்படியே கன்டினியூ பண்ணிட்டே வந்துடுங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ இங்கே கொடுத்துட்டு 001 கொடுங்க, என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி முடிச்சோன்னே எண்ட் ஆஃப் லிஸ்ட்டு கேட்கும். நீங்கள் என்ட்ரு பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதுவே சென்னை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னு சொல்லி காமிக்கும். அப்படியே கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். மறுபடியும் சேல்ஸ் டேக்ஸ் நம்பர் இருக்கான்னு கேட்கும். இருந்ததுன்னா அந்த ஷாப்போட சேல்ஸ் டேக்ஸ் நம்பர் போட்டுக்கலாம், இல்லை கம்பெனியோட சேல்ஸ் டேக்ஸ் நம்பர் போடுவாங்க. என்ட்ரு பண்ணுங்கள். மறுபடியும் பர்ச்சேஸான்னு கேட்கும். இதிலேயே பாருங்கள், எல்லாமே அதிலே இருக்குங்களா? நேம் ஆஃப் ஐட்டம் இருக்குது, குவான்டிட்டி எல்லாமே நம்ம போட்டது எல்லாமே இருக்கும். அப்படியே பர்ச்சேஸ், திரும்பியும் சாம்சங். இதில் ஞாபகம் வச்சுங்க, ட்ராக்கிங் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ட்ராக்கிங் நம்பர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 347ல் பாருங்கள், டாப்பில் ட்ராக்கிங் நம்பர் வந்து நாட் அப்ளிகபிள்னு போட்டிருக்கும். அது நாட் அப்ளிகபிள்னு போடாதீங்க, 1 அப்படின்னு சொல்லி போடுங்க. அது தப்பாக போட்டிருக்காங்க. ஸோ கம்பல்சரியாக என்ன பண்ணணும்? 1 போடணும். நீங்கள் அது ட்ராக்கிங் நம்பர் எதுக்காக அப்படின்னு சொன்னால், பர்ச்சேஸ் ஆர்டருக்கு 001 கொடுத்துட்டேன். அதை நீங்கள் 001 கொடுத்தாலும் ஓகே ஃபைன், இல்லை வெறும் 1 கொடுத்தாலும் ஃபைன். இப்போ இங்கேயும் ட்ராக்கிங் நம்பரில் 001 கொடுத்து மேட்ச் பண்ணாலும் ஓகே, இல்லை வெறும் 1 கொடுத்தாலும் ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் ட்ராக்கிங் நம்பர் ஷுட் பி கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இப்போ 1 அப்படின்றது மென்ஷன் பண்ணிட்டீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் நம்பர்னு காமிக்கும். ஆனால் உங்கள் புக்கில் ட்ராக்கிங் நம்பர் நாட் அப்ளிகபிள்னு போட்டிருக்கும், அது கொடுத்துடாதீங்க. நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் போடும்போது ட்ராக் ஆகாது. ஆர்டர் மட்டும்தான் இருக்கும், ஆனால் ட்ராக் ஆகாது. ஸோ அப்போ அந்த ரீசனுக்காக தான் ட்ராக்கிங் நம்பர் 1 கொடுக்கணும். ஸோ கொடுத்தா தான் நம்ம பர்ச்சேஸ் ஆர்டரை ட்ராக் பண்ணுறோன்ற மீனிங் தான் அது ட்ராக்கிங் நம்பர். ட்ராக்கிங் நம்பர் இங்கே மட்டும்தான் யூஸ் ஆகும். பர்ச்சேஸ் ஆர்டரும் சேல்ஸ் ஆர்டருக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த நம்பர் இருக்குன்றது தான் ட்ராக்கிங் நம்பர். கொடுத்து அப்படியே என்டர் பண்ணுங்கள். மறுபடியும் என்டர் 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 அண்ட் தென் என்டர். ஸோ திரும்பியும் எண்ட் ஆஃப் லிஸ்ட்டு. ஒரு ட்ராக்கிங் நம்பர் கொடுத்தாச்சு ஒரு ப்ராடக்ட்டுக்கு, அப்புறம் எண்ட் ஆஃப் லிஸ்ட்டு. மறுபடியும் ஆஸ் யூஷுவல் மற்றதெல்லாம் சேம் தான். மற்றதெல்லாம் நீங்கள் கொடுக்குறது, சேல்ஸ் டேக்ஸ் போடுறது, இதெல்லாம் சேம் தான். ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சேவ் பண்ணி கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிங்க, இல்லை அக்செப்ட் பண்ணிங்க. ஸோ இது வரைக்கும் முடிஞ்சிச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? பர்ச்சேஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங் போய் செக் பண்ணணும்ல, அதை எங்கே பண்ணணும்? வெளில வந்துடுங்க. டிஸ்பிளேயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரிக்குள்ளே போகணும். அதில் பர்ச்சேஸ் ஆர்டர் சம்மரி. இப்போ சம்மரி இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம ஆர்டரை கொடுத்தாச்சு, என்ன பண்ணிட்டோம்? ரெசிப்ட் நோட்டில் என்ட்ரி போட்டாச்சு. ரெசிப்ட் நோட்டில் என்ட்ரி போட்டதுக்கப்புறம் இங்கே வராது. அவுட்ஸ்டாண்டிங்கோட வேலையே அதான். நம்ம ஆர்டர் கொடுத்துருந்தா ஆர்டர் காமிக்கும். ஆர்டர் ஒன்ஸ் ரெசிப்ட் நோட் பண்ணிட்டீங்கன்னா உடனே ரெசிப்ட் நோட்லேருந்து பர்ச்சேஸ் ஆர்டர்லேருந்து வெளில வந்துடும். ஓகேங்களா? சரி,
இப்போ இதுவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இதுவும் கிடையாது, உங்களுக்கு முடிஞ்சிச்சு. இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், இது கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நான் என்ட்ரி போட போகிறேன். என்ன என்ட்ரி போட போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் அப்படின்ற என்ட்ரி போட போகிறேன். ஸோ பர்ச்சேஸ் என்ட்ரி வெளியில் வந்துடுங்க, அக்கௌண்டிங் வவுச்சருக்குள்ளே போங்க. ஓகேங்களா? பர்ச்சேஸ்க்கு என்ன ஷார்ட்கட் கீ? F9 இதை கொடுங்க. கொடுத்தோன்னே டேட்டை சூஸ் பண்ணுங்கள். டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 34 கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். மறுபடியும் என்டர். அதாவது 4th அன்னைக்கு எடுத்திருக்காங்க ஆர்டரு, 29th வந்து திரும்பியும் ரெசிப்ட் நோட் போட்டிருக்காங்க, அந்த 25 days டைம் கொடுத்தாங்க, கரெக்டாக அன்றைக்கி போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. யார்கிட்டருந்து? சென்னை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். சேம் இதை கொடுத்த உடனே பாருங்கள், கீழே அந்த ட்ராக்கிங் நம்பர் கொடுத்தீங்களே, அந்த டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக தான் நான் இங்கே 1ன்னு போட்டேன். இல்லைனா 001 நான் அங்கேயே போட்டிருப்பேன், அது தெரியாது. ஆர்டரா இல்லை வந்து ட்ராக்கிங் நம்பரான்னு தெரியாதுன்ற காரணத்துக்காக தான் இங்கே நான் 1ன்னு போட்டிருக்கேன். இல்லைனா இங்கே 001 காமிக்கும். 001 வந்து ஆர்டர் கிடையாது, ட்ராக்கிங் நம்பரோட நம்பர் தான் இங்கே காமிக்கும். ஸோ 1 கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ண அடுத்த நிமிஷம் பாருங்கள், ஆர்டர் நம்பரும் காமிக்கும். இது ட்ராக்கிங் நம்பர் 1 வந்துருச்சு, ஆர்டர் நம்பரும் 001 காமிக்குது பாருங்கள். எண்ட் ஆஃப் லிஸ்ட்டு, மறுபடியும் எண்டில். புரியுதுங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது 001ன்றது என்னது? பர்ச்சேஸ் ஆர்டரு. அதுக்கப்புறம் ட்ராக்கிங் நம்பரில் கம்பல்சரியாக 1 கொடுக்கணும். அதில் நாட் அப்ளிகபிள்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு வரவே வராது, இந்த 1ன்றதே இங்கே காமிக்காது, மறந்துடாதீங்க. ஸோ கொடுத்து அப்படியே என்ட்ரு பண்ணிட்டே வந்துடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ், அவ்வளோதான் என்ட்ரி. ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். திரும்பியும் இங்கே கேட்கும், மறுபடியும் ட்ராக்கிங் நம்பர் காமிச்சிட்டு 1ன்னு காமிக்குது பாருங்கள். இது கொடுத்த உடனே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சுங்களா? தெரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து இதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் லிஸ்ட். மறுபடியும் போய்ட்டு 1ன்னு கொடுக்காதீங்க, ஏன்னா ஒரு வாட்டி தான் நம்ம ட்ராக் பண்ணுறோம், ஒரே ஒரு ப்ராடக்ட் தான். 2வது ப்ராடக்ட் 3வது ப்ராடக்ட் இருந்தால் தான் என்ன பண்ணுவாங்க, இது ட்ராக் பண்ணுவாங்க. இது 1 தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு 1 மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள், மறுபடியும் என்டர். இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. பேஜ் நம்பர் 349ல் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் என்ட்ரி தான் போடுறோம். 34/2006 பர்ச்சேஸ்ட் 20 நம்பர்ஸ் ஆஃப் சாம்சங் 21 கலர் இன்ச், எல்லாமே சேம் தான். சேல்ஸ் டேக்ஸ் 8%. ஆனால் சென்னை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னு போட்டு அட் ₹12,000 போட்டிருக்காங்க. அது 12 கிடையாது, 14,000. அதை செக் பண்ணிங்க, அதை மாற்றிங்க, உங்கள் புக்கில் 14,000 மாற்றிடுங்க. ஒரு சில என்ட்ரிஸில் வந்து டேட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்லாம் கொஞ்சம் தப்பாக இருக்கும், அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் என்ட்ரி போடும்போது. ஸோ அது 12,000 கிடையாது, 14,000. ஸோ முடிச்சுட்டு என்ட்ரிலாம் கம்ப்ளீட் பண்ணுறேங்க. கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் போய் ஸ்க்ரீனில் செக் பண்ணிங்கன்னா எதுவுமே என்ட்ரிஸ் இருக்காது. ஸோ இவ்வளோ தான் வந்து பர்ச்சேஸ் என்ட்ரியோட யூசஸ். அமௌண்ட்லாம் அதுவே வரும், நீங்கள் எதுவும் போட வேண்டாம். நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு போடும்போது பர்ச்சேஸ் ஆர்டர் போடுறோம், நம்பர் போடுறோம், அதுக்கப்புறம் ட்ராக்கிங் நம்பர் போடுறோம், அவ்வளோதான். இந்த 2 மட்டும் தான் நம்ம வேலை, மற்றது எல்லாமே சிஸ்டம்லேயே பண்ணுறோம். இது மற்ற என்ட்ரியோட இது ரொம்ப ஈஸி. மற்ற என்ட்ரியாவது நீங்கள் எல்லாமே என்ட்ரி போடுவீங்க, இங்கே என்ட்ரி கூட போட வேண்டாம். வெறும் பர்ச்சேஸ் ஆர்டர் மட்டும் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து எல்லா என்ட்ரியும் நீங்கள் ரெசிப்ட் நோட்டும் போட்டுக்கலாம், பர்ச்சேஸும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதை மட்டும் செக் பண்ணி பாருங்கள். சேவ் பண்ணிங்க, வெளியில் வந்துடுங்க, டிஸ்பிளே, டே புக் போங்க, ஆல்ட் F2 கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 3 என்ட்ரி மட்டும் காமிக்கும். ஆல்ட் F1 கொடுத்து நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிக்கலாம். வெளியில் வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரியில் பர்ச்சேஸ் ஆர்டர் சம்மரி பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, பர்ச்சேஸ் பில் பெண்டிங்கும் இருக்காது. இப்போ நீங்கள் பெண்டிங் வந்து முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஏதாவது பெண்டிங் பில் இருந்தால் இங்கே காமிக்கும், இல்லைனா காமிக்காது. நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒன்ஸ் பர்ச்சேஸ் ரெசிப்ட் நோட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த பர்ச்சேஸ் பில் பெண்டிங்குள்ளே போய் பாருங்கள், ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் காமிக்கும், பர்ச்சேஸ் இன்னும் போடல அப்படின்னு சொல்லி காமிக்கும், டேட்டு காமிக்கும், ட்ராக்கிங் நம்பர் சாம்சங் காமிக்கும், பெண்டிங் குவான்டிட்டி, ரேட்டு, வேல்யூ, இது அப்படியே காமிக்கும். இங்கே நம்ம ஒன்ஸ் பர்ச்சேஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இங்கே எதுவுமே காமிக்காது. ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் செக் பண்ணிங்க. ஸோ 3 என்ட்ரி போட்டிருக்கோம், ஒன்று வந்து பர்ச்சேஸ் ஆர்டர், ரெசிப்ட் நோட்டு, அப்புறம் பர்ச்சேஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 3 எக்ஸைஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் அ பர்ச்சேஸ் ஆர்டர் ஆன் 15/4/2006 ஃபார் 10 நம்பர்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் M/S இன்ஃபோசிஸ் சிஸ்டம்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ரைஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 50 days உங்களுக்கு டேட் கொடுக்கணும். ரைஸ் அ பர்ச்சேஸ் ஆர்டர்னா 002 அப்படின்னு சொல்லி கொடுங்க. ட்ராக்கிங் நம்பரும் 2 அப்படின்னு கொடுத்துருங்க. இது ஃபஸ்ட் கொஸ்டின். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரைஸ் அ பர்ச்சேஸ் ஆர்டர் ஆன் 23/6/2006. ப்ராடக்ட் இருந்ததுன்னா ப்ராடக்ட்டை டேரெக்டாக ப்ரைமரி கீழே கொண்டு வாங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது எந்த அண்டர் எது வருதோ அது கீழே கொண்டு வாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஜஸ்ட் வாஷிங் மிஷின் போட்டு ப்ரைமரின்னு போட்டு நம்பர்ஸ் யூஸ் பண்ணிங்க. நம்பர்ஸ் ஆல்ரெடி இருக்கும். M/S HCL டெக்னாலஜி வந்து சன்ட்ரி கிரெடிட்டாஸ்.
ஸோ 46 டேஸு ரேட் வந்து 16,000, சேல்ஸ் டேக்ஸ் வந்து 10%. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிப்ட் நோட்டு, தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ். எல்லாமே சேம் அமௌண்ட் தான் இருக்கும். இதில் அமௌண்ட்லாம் வேரி ஆகாது. அப்புறம் 2 தான், 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 செக் பண்ணுங்க. இந்த ரெண்டு இது முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஆக்டிவிட்டி டெஸ்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, இந்த 1 மார்க்லாம். இந்த 1 மார்க்லாம் கொஞ்சம் வந்து நீங்களே டிக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தால் மேம் கிட்ட கேளுங்க, இல்லை நீங்களே டிக் பண்ணி ஆன்சர்ஸ்லாம் எடுங்க. நான் அதை ஃபுல்லாக வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணி சொல்கிறதோட, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அது என்னன்றது தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் டவுட் கேட்டிங்கன்னா மேம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.